realme 7 Pro இந்த ரெண்டத்தையுமே மிக்ஸ் பண்ணி Narzo 20 Pro அப்படிங்கற ஒரு புது போனை இப்ப realme லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இத பத்தின என்னோட பர்சனல் ஹானஸ்டான ஒபினியன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது ஒரு புது போன் அப்படினு சொல்றாங்க. உண்மையிலேயே புது போன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும். realme Narzo 20 Pro இந்த Narzo சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா Pro வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த Pro அப்படினு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்க பார்த்தலாம். அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா எப்பவும் போல தான் அதே மஞ்சள் கலர் பொட்டில Narzo 20 Pro realme நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படினு போட்டுருக்காங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்க அப்படினா realme 7 Pro இந்த ரெண்டத்தையுமே கலந்து அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத பத்தி அடுத்து சொல்றேன். அண்ட் ஸ்டார் வேல்யூ பாத்தீங்க அப்படினா ஹெட்க்கு 0.09 கொடுத்திருக்காங்க. பாடிக்கு 0.9 கொடுத்திருக்காங்க. ஓரளவு ஓகே தான். மேட் இன் இந்தியா அப்படின்றத கொட்ட எழுத்துல போட்டுருக்காங்க. ஏன்னா போன் வைக்கணும்ல. இப்போ அப்படியே பாக்ஸை மெதுவா ஓபன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு போட்டு உள்ள என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நண்பா. ஸோ இந்த ஃபோனுக்கான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரீடிங் மெட்டீரியல் யூஸ்வலாக யாரும் படிச்சு பார்க்க மாட்டோம். இது எல்லா ஃபோன்லையும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டிபியூ கேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோமா. ஓரளவு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபோன் இதாங்க realme 20 Pro. இது அப்படியே பார்க்கறதுக்கு realme 7 மாதிரி தான் இருக்கும். லைட்டா அந்த டிசைனை மாத்திருக்காங்க, கலரை மாத்திருக்காங்க. மிச்சப்படி பார்க்கறதுக்கு எல்லாமே realme 7ம் Narzo 20 Proவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் ஒரே மாதிரி இல்ல, வேற சில விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்றதை அடுத்து சொல்றேன். அடுத்து வேற என்ன இருக்கு உங்களுக்கே தெரியும். 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா realme இந்த 20000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ 20000 ரூபாய்க்கு உள்ளவே கொண்டு வந்துட்டாங்க. மேபி இது ஒரு 17000க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான பிரைஸ் தெரியல. நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றது முன்னாடி, அதனால பிரைஸ் தெரியல. இதோட கரெக்டான பிரைஸை டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அந்த பிரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 17000 ரூபாய் 18000 ரூபாய் இருக்கும். 18000 ரூபாய்க்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்றது யாருமே கொடுக்கல. இவங்க கொடுக்குறாங்க ஒரு பெரிய பிளஸ். 38 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படின்னு. அடுத்து இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்ல ரொம்ப நாள் உழைக்கும். ஏன்னா யூஸ்வலா ரியல்மில இருக்க கேபிள்லாம் ஓரளவு நல்லா தான் கொடுப்பாங்க. அண்ட் கடைசியா பாக்ஸ்குள்ள சிம் எஜெக்டர் டூல் வேற எதுவும் பாக்ஸ்குள்ள இல்ல. இப்போ இந்த realme Narzo 20 Pro பத்தி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றேன். realme 7 and 7 Pro ரீசெண்டா லான்ச் ஆச்சுல, இந்த ரெண்டு போனையும் மிக்ஸ் பண்ணி Narzo 20 Pro அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மிச்சப்படி பெருசா சொல்றதுக்கு இந்த போன்ல இல்ல. இன்னும் டீடைலா பார்க்கணும் இதுல வேற என்ன ஸ்பெக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா realme 7ல இருக்குல அதே 6.5 இன்ச்ல ஒரு LCD டிஸ்ப்ளே Full HD Plus ரெசல்யூஷன்ல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருப்பாங்க. இந்த டிஸ்ப்ளே ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. realme 7 இருக்குல்ல அதுல இருக்க அதே டிஸ்ப்ளே தான் அப்படியே எடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. மிச்சபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதே சைஸ், அதே 90 Hz, அதே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன். இந்த டிஸ்ப்ளேயோட டிசைன் கூட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பஞ்ச் ஹோல் கூட ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே டிஸ்ப்ளே தான். சோ realme 7 ஓட டிஸ்ப்ளே ஓரளவு நல்ல டிஸ்ப்ளே தான். அதனால டிஸ்ப்ளேல பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ஏதாவது குறை இருக்கா அப்படின்றத ரிவ்யூல பார்க்கலாம். அடுத்து இந்த போனோட டிசைன் குவாலிட்டி இதுவும் realme 7ல இருக்க அதே டிசைன் தான். லைட்டா அந்த டோனை மட்டும் மாத்திருக்காங்க. அந்த V அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு. மிச்சபடி டிசைன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே realme 7ஓட தான். அண்ட் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க realme 7 கம்பேர் பண்றப்ப. அந்த வகையில ஓகே, வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. ஈஸியா ஒரே கையில வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் இந்த டிஸ்ப்ளே அண்ட் டிசைன் மட்டும் இல்லங்க, இதோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் realme 7ல இருக்க மாதிரி சைடு மவுண்டட் தான் கொடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. ஓரளவு நல்ல ஃபாஸ்டா தான் ஒர்க் ஆகுது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல. அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஓரளவு நல்ல ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. லைட்டிங்ல ஆனா லோ லைட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூல டீடைலா பேசலாம். ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றதையும் அங்க பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெருசா எந்த இஷ்யூ இல்ல. realme 7ல இருக்க மாதிரி பர்ஃபெக்ட்டா அன்லாக் பண்ணுது. அடுத்ததா இந்த போனுக்கு ரொம்ப பெரிய ஹைலைட்டா பேசப்படுறது என்ன அப்படின்னா 20000 ரூபாய்க்குள்ளவே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சார்ஜரையும் பாக்ஸ்குள்ள கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணலாம். 38 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல போனை எடுத்தோனே சார்ஜ் பண்ணி பார்த்தேன். ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி ஆச்சு. சோ அப்படி பார்க்கறப்ப ஓரளவு நல்ல ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. கரெக்டா எவ்வளவு நேரத்துல அக்யூரேட்டா ஆகுது அப்படின்றத ரிவ்யூல நான் சொல்றேன். 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எங்க இருந்துச்சு அப்படின்னா realme 7 Pro இருக்குல்ல அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே பேட்டரி அதை அப்படியே இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோ மிச்சபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அடுத்து இந்த போன்ல இருக்க ப்ராசஸர் MediaTek Helio G95 கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். முக்கியமா கேமிங்க்கு சூப்பரா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள. சோ பெருசா எந்த இஷ்யூ இருக்காது. ஆனா realme 7ல இருக்க அதே ப்ராசஸர் தான் இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. realme 7ல ஒரு சில ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு.
அந்த ஹீட்டிங் இஷ்யூ எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கார்பன் ஃபைபர் கூலிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையானது என்ன அப்படின்னா இந்த ஒரு நாள் நான் யூஸ் பண்ண வர கேமரா பின்னாடி பயங்கரமா ஹீட் ஆகுது. ஸோ ரியல்மி 7ல கூட அந்த ஹீட்டிங் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆனா லைட்டா ஹீட் ஆகுதுப்பா, ஹீட் ஆகாதுன்னு அப்படின்ற கேள்வி தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. அண்ட் இந்த போன்ல இருக்க கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்கிறதுக்கு ரியல்மி 7ல இருக்க அந்த கேமரா மாடல் மாதிரியே இருக்கும். ஆனா இங்க கேமரா மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கும். ஆனா இங்க 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கு. 8 மெகா பிக்சல் வைடு, 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ இந்த 48 மெகா பிக்சல் கேமரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்குமா தான் தோணுது. வீடியோல 4K ல 30 fps வரை வீடியோ எடுத்துக்க முடியும். ஷேக்கே ஆகாம எடுக்கிறதுக்கு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த போன்லயும் அந்த போர்ட்ரேட் வீடியோ எஃபெக்ட் வந்து கொடுக்கவில்லை. சோ மேக்ரோல வீடியோ எடுத்துக்கலாம், 48 மெகா பிக்சல் மோட்ல வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் அது போக குரோமோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. யூசுவலா நம்ம எடுக்கிற போட்டோல கலர்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மோட் ஆன் பண்றப்ப நல்ல கலர்லாம் ஏத்தி கொடுக்கும். ஆனா இங்கேயும் போர்ட்ரேட் வீடியோ எஃபெக்ட் இல்ல அப்படின்றது அந்த அளவுக்கு எனக்கு வந்து சரியா படல. இதுலயாவது கொடுத்துருக்கணும். ஏன்னா இதுவும் 5000 ரூபாய்க்கு மேல 20000 ரூபாய்க்குள்ள அந்த ரியல்மி X2 அந்த செக்மெண்ட்ல வருது. ஆனாலுமே ஏன் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்கு. அண்ட் இந்த 48 மெகா பிக்சல் பதிலா 64 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்படியே ரியல்மி 7 Pro வந்து ஆட்டையை போட்டு வந்திருக்காங்க அப்படின்றத இன்னும் தெளிவா சொல்லி இருந்திருப்பேன். இருந்தாலும் சேஞ்ச் அப்படின்றத காட்டணும்ல, அதுக்காக இங்க 48 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மிச்சபடி பெருசாலாம் கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம இருக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். அண்ட் செல்ஃபி கேமராவும் பாத்தீங்கன்னா ரியல்மி 7 மாதிரி ஒரு பஞ்ச் டிசைன்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்துருவோமா? இப்போதைக்கு போட்டோஸ் செல்ஃபியில் ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நானும் விஷ்ணு நம்மளோட எடிட்டர் 2 பேர் இருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. அண்ட் இதுலேயும் அந்த போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேனரோமா, ஸ்லோ மோஷன் இது எல்லாமே செல்ஃபிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிலையும் நைட் மோட்லேயும் நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். மிச்சப்படி புது மோட், புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபோனில் எதுவும் இல்லை. ஆனால் மிச்ச ரியல்மி ஃபோன்ஸோட கேமராவை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு ஃபீச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க. ஒரு ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரோட ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஃபோட்டோ இன்னும் கிளாரிட்டியாக இருக்கணும், அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ட்ராக்கிங் ஆகிட்டே இருக்கு. இது ரியல்மி 7லையும் நான் பார்த்ததில்ல, ரியல்மி 7 ப்ரோலையும் பார்த்ததில்ல. மேபி அப்டேட்ல தருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஃபோனில் அந்த ட்ராக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அடுத்ததுல என்ன OS கொடுத்திருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். Realme UI வெர்ஷன் 1.0 மேல Android 10 வந்து கொடுத்திருப்பாங்க. லேட்டஸ்ட் OS தான். Realme OSல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலயும் கொடுத்திருக்காங்க. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே நோட்டிஃபிகேஷன் பார் தான். டார்க் மோட் வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த ஒரு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஆப் கிராஷ். லைட்டா அந்த ஒரு ஆப் ஓபன் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படியே ஒரு 20 நிமிஷம் யூஸ் பண்றதுக்குள்ளே டக்குன்னு ஆப் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த இஷ்யூ மட்டும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பார்த்தேன். மிச்சபடி யூஸ் பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமானது Realme UI 2.0 ரொம்ப சீக்கிரமே வரும். Android 11 பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்றத. இன்கேஸ் நான் ரிவ்யூ பண்றதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போன்ல இருக்க மெமரி பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல், 8GB RAM 128GB இன்டர்னல், UFS 2.1 கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கூடவே 2+1 ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அட் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 512GB வரையும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்ன்றாங்க. நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ மெமரி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அண்ட் இந்த Narzo 20 Pro பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நேற்று தான் வந்துச்சு. நேற்று வந்ததுக்குள்ள ரிவ்யூ போகிற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ நல்லா யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நாள் ஆகும். இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா Realme 7 Pro மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோன் அடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த 15 to 20 ஒரு 17,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கரெக்டான பிரைஸ் என்ன அப்படின்றத இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்பவே சொன்ன மாதிரி போடுறேன். அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. ஒர்த்தா இல்லையா அப்படின்ற என்னோட தாட்ஸை வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த ஒரு நாளில் நேற்று எடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட நான் கால் பேசியிருக்கேன். ஸோ கால் பேசின வர கால் குவாலிட்டி அப்படின்னு அப்படின்னா விவோ வோல்ட் யூஸ் பண்ணி ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணி கால் பேசின வர எந்த இஷ்யூ இல்ல. ஆனா அதுவுமே சில நேரங்கள்ல லைட்டா வாய்ஸ் உள்ள போன மாதிரி கேக்குது. ஆனா விவோ வைஃபை யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா Realme 7லயும் இந்த இஷ்யூ இருந்துச்சு. 7 Proலயும் லைட்டா அப்பப்ப இருந்துச்சு. இங்க Narzo 20 Proலயும் விவோ வைஃபை யூஸ் பண்றப்ப அது நம்ம கால் பேசுறப்ப அந்த வாய்ஸ் வந்து திக்கி கேக்குறது. அந்த கால் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கேட்காத மாதிரி தோணுது. சோ இந்த இஷ்யூ இந்த போன்லயும் நான் கவனிச்சேன். இதை சரி பண்ணாங்களா பண்ணலையா, இதுல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு 10 நாளைக்குள்ள அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்டா நான் ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 7 Pro மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஓரளவு ஓகே. இந்த பிரைஸுக்கு புதுசா வாங்குறவங்களுக்கு ஓகே. ஆனா அந்த Realme 7 Pro அந்த ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்கியிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வரும் பாருங்க காண்டு. ஏன்டா அதை விட கம்மியான பிரைஸ்ல இப்படிலாம் லான்ச் பண்ண போச்சு, என்ன பார்த்தா என்ன அப்படி தெரியுதா அப்படின்னு தான் கேட்க போறாங்க. ஏன்னா அப்படிதான் இந்த போன்ஸ் எல்லாமே டக்குன்னு சின்ன சேஞ்சப் பண்ணி நிறைய புது போன் அப்படின்னு Realme கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது முன்னாடி இருந்தே இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் புதுசா வாங்குறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும், ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு காண்டாகும். ஸோ என்ன பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா Realme இந்த மாதிரி சின்ன சேஞ்சோட போன் லான்ச் பண்றதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா வரலாம். நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் அப்படின்றத தாண்டி நம்பர் 1 இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் போன் அப்படின்ற அந்த கம்பெனியை அடிச்சு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களையும் அதே மாதிரி பண்றதுக்கு தான் தூண்டுறாங்க.
ஸோ இந்த பிரச்சனையை ரியல்மி சால்வ் பண்ணும் அப்படின்றத தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்களான்றத பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ரியல்மி 7 இருக்குது, 20000 ரூபாய்க்கு 7 ப்ரோ இருக்குது. இந்த 17000 18000க்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஒரு 16000க்கு வந்துச்சு அப்படின்னா செம்ம காம்படிஷன். ரியல்மி 7ஆ இல்லை இந்த ஃபோனா அப்படின்ற அளவு கூட ஒரு செம்ம காம்படிஷன் போகும். அப்போதைக்கு ஒரு கம்பேரிசன் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை இப்போவே வந்து எனக்கு ரியல்மி 7க்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு கம்பேரிசன் வேணும், இல்லை ரியல்மி 7 ப்ரோக்கும் இந்த நார்சோ 20 ப்ரோக்கும் ஒரு கம்பேரிசன் வேணும்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி. ரிவ்யூவை முடிச்சுட்டு அந்த கம்பேரிசனாக பார்க்கலாம். எந்த கம்பேரிசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி விட்டுறலாம். அண்ட் நார்சோ 20 ப்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நார்சோ 20ஓட வீடியோ நாளைக்கு வரும், அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம கொடுத்துருந்தா இந்த மாதிரி என்ன லேட்டஸ்டான கேஜெட்டோட வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரியா நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேது, பார்த்து அதை மட்டும் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் பற்றி அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது என்ன ஃபோன் அப்படின்றதுன்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.